இரும்பு தோழர்களே, உங்களுக்கு என்னுடைய காலை வணக்கம். இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற பாடி பில்டர் வந்து லூயி ஃபெரிக்னோ, அமெரிக்க பாடி பில்டரு. பிறக்கும் போதே இவருக்கு வந்து காதுல வந்து 3 வயசுல இருந்து காது வந்து ஒரு கிருமிகள்னால இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. சின்ன வயசுல காது சில பேர் கேட்காம இருக்கும், காது சீல் வடியும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆகி இவருக்கு ஒரு 75 to 80% வந்து காது கேட்காம ஆயிடுச்சு. அப்புறமேட்டு இவருக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து இவரை டெவலப் பண்ணாங்க. இவங்க அப்பா வந்து ஒரு நல்ல பெரிய போலீஸ் ஆஃபீஸர். அவங்க அப்பா தான் இவர் கூடவே எப்பயும் இருப்பார். இவருடைய எல்லா வளர்ச்சிக்கு காரணம் அவங்க அப்பா தான். அவர் வந்து என்ன பண்றாரு, இவர் வந்து பாடி பில்டிங்ல இறங்குறாரு. அதுக்கு முன்னாடி நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன். இதுல ஃபுட்பால்ல காலேஜில் நல்ல சாம்பியன், பேஸ்பாலில் நல்ல சாம்பியன், மிகச்சிறந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனு. பாடி பில்டிங்கில் இறங்கிட்டார்ல, இறங்கின உடனே இவருக்கு பாருங்க பிராட் ஷோல்டர்ஸ், சரியான நீங்க ஃப்ரேமை பாருங்க, 6 அடி 5 அங்குலம். பாடி பில்டிங்லேயே அர்னால்டு வந்து 6 அடி 2 அங்குலம், 6 அடி 5 அங்குலம், 143 கிலோ. மிஸ்டர் அமெரிக்கா 2 டைம்ஸ் வாங்கினாரு, மிஸ்டர் யூனிவர்ஸ் 2 டைம்ஸ் வாங்கினாரு, மிஸ்டர் ஒலிம்பியா வந்து அர்னால்டு மாதிரி பெரிய பாடி பில்டரோட போய் மோத ஆரம்பிச்சிட்டாரு. அதனால இவர் கொஞ்சம் 3rd பிளேஸ் 2nd பிளேஸ் தான் வாங்க முடிஞ்சுச்சு. அவங்க அப்பா சொல்றாரு, இவனுக்கு கொஞ்சம் காது வேற கேட்காது, கொஞ்சம் டிசபிலிட்டி, கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ், அவங்கெல்லாம் அர்னால்டெல்லாம் பழந்துன்னு கொட்டை போட்ட ஆளுங்க அப்படின்றாரு. ஆனால் இவர் நல்ல பாடி பில்டிங்லேயும் நல்லா டெவலப் பண்ணார். மாஸ்டர் ஒலிம்பியாலேயும் வந்து கலந்துக்கிட்டாரு. 92 93 10வது பிளேஸு, மாஸ்டர் ஒலிம்பியாவில் 2nd வாங்கினார். மூவிஸில் வந்து ஹெர்குலஸ்னு ஒரு படம் நடித்தார். நான் அந்த படம் பார்த்துருக்கேன். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும், பெரிய உருவமாக வருவார். சிந்து பாத்திரம் ஒரு படத்தில் நடித்தார், கேஜ்னு ஒரு படத்தில் நடித்தார். நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. நான் குறிப்பிட்டது மட்டும் சொல்லியிருக்கேன். பம்பிங் அயன் ஒரு வீடியோ, அது வந்து பம்பிங் அயன் கேசட் அர்னால்டோட நடித்தார். இன்கிரெடிபிள் ஹல்க்கு அதுலேயும் நடிச்சிருந்தார்.